ஓம் சாந்தி. இன்றைய முரளியில பாபா நம்முடைய எதிர்காலத்துக்கு ஆதாரம் என்ன, அல்லது சங்கம யுகத்துல நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம், ஞான யோக தாரணை சேவை, இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன? எல்லாம் இப்போ நல்லா இருக்கணும்னாலும் அதுக்கு ஆதாரம் என்ன? பல பிறவிகளுக்கு நல்லா இருக்கணும்னாலும் அதுக்கு ஆதாரம் என்ன? அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? எவ்வளோ இருக்கு? அடுத்தது நம்ம அதை எவ்வளோ சேமிச்சிருக்கிறோம், எவ்வளோ அதை இழந்துட்டு இருக்கிறோம்? இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிற ரொம்ப சகஜமான, ரொம்ப எளிய முறையில உயர்ந்த விஷயங்கள் பாபா புரிய வச்சிருக்கிறார். ஆகையால கவனமாக முரளியை கேட்கணும். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள், அதாவது முரளியினுடைய டேட் இன்னைக்கு 30/7/23. அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/3/95. கேள்வி பதில்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது? பதில், ஒவ்வொரு டைம் இல்லை, நான் படிச்சிடுறேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் நிறைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. அழியாத, எண்ணில் அடங்காத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்லாமல் அநேக பிறவிகளுக்கு கேரண்டி கிடைத்திருக்கிறது. இப்போதும் கூடவே இருக்கிறது, எதிர்காலத்திலும் கூடவே இருக்கும். 2வது, எண்ணத்தின் பொக்கிஷத்தை வீணாக இழந்தீர்கள் என்றால் என்னவாகும்? பதில், எந்த மனநிலையை விரும்புகிறீர்களோ அது இருக்காது. மேலும் வீண் எண்ணங்கள் புத்தியையும் பலவீனமாக ஆக்குகிறது, மனநிலையையும் பலவீனமாக ஆக்குகிறது. சதா குழம்பி இருப்பார்கள், நிர்ணயம் சரியாக இருக்காது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவான முடிவெடுக்க முடியாது. 3வது, யாருக்கு சேமிப்பு கணக்கு இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில், அவருடைய நடத்தை மற்றும் முகம் சதா நிரம்பி இருப்பதாக தென்படும். மற்றபடி இன்று பார்த்தால் முகம் மிகவும் நன்றாக ஜொலித்து கொண்டிருக்கிறது, நாளை பார்த்தால் சோர்வின் அலை அப்படி இருக்காது. 4வது, எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் எதில் உழைக்க வேண்டி இருக்காது. பதில், எண்ணங்களை கட்டுப்படுத்துவதனால் பிறரை கட்டுப்படுத்துவதற்கு உழைக்க வேண்டியதாக இருக்காது. 5வது, ஏக் நாமி என்றால் என்ன? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதற்கு தான் ஏக் நாமி என்று சொல்லப்படுகிறது. எது உண்மையான சேவை? 6வது, மற்ற ஆத்மாக்களின் வீணான பாவத்தை உயர்ந்த பாவமாக மாற்றிவிடுவது, இதுதான் உண்மையான சேவையாகும். Fill up the blanks. பிரம்மா பாபாவை டேஷ் என்று சொல்கிறார்கள். சிக்கனத்தின் அவதாரம். 2வது, எண்ணங்கள் வீணாகிவிட்டால் டேஷ் தானாகவே வீணாகிவிடும். மற்ற பொக்கிஷங்களும் என்னென்னு யோசிங்க, மற்ற பொக்கிஷங்களும் வீணாகிவிடும். எஜமானர் என்றால் டேஷ் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். 4வது, ராஜயோகி என்றால் அவருக்கு டேஷும் வரும், டேஷும் வரும். சோதனை செய்யவும் வரும், சேமிக்கவும் வரும். 5வது, டேஷுக்கும் கூட ஒரு எல்லை வையுங்கள், பச்சாத்தாபத்திற்கும் எல்லை. 6வது, எண்ணத்தை சேமிப்பதினால் டேஷ் டேஷ் தானாகவே சேமிப்பாகிவிடும். நேரமும் கரெக்டு தான். முதல்ல நேரமும் சொல்லும் வார்த்தைகளும் தானாகவே சேமிப்பாகிவிடும். ஓம் சாந்தி.